வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு YAMAHA FACINO BS6. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் எடுக்கல. நம்ம சாவி ஆன் பண்ணால் இண்டிகேட்டரு எல்லாமே ஹாரன் எல்லாமே அடிக்குது, ஆனால் ஷெல்ஃப் மட்டும் எடுக்கல. சுத்தமாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஃபியூல் பம்ப்லாம் ஆன் ஆகுது. மால் ஃபங்க்ஷன் எதுவும் எரியல. நம்ம ஓபிடி போட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணாலும் எந்த விதமான ஃபால்ட்டு கோடும் வரல. இந்த வண்டியில் வந்து ரீட் கோட்ஸில் போய்ட்டு ஓகே கொடுத்தோன்னா கரண்ட் ஃபால்ட்ஸ், இது வெஹிக்கிள் ஹேஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ், எந்த விதமான ஃபால்ட்டு கோடும் இல்லைன்னு தான் காட்டுது. ஆனால் வந்து வண்டி செல்ஃப் எடுக்கல. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஃபுல்லாக ஒயரிங் பிடிச்சி செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது சைட் ஸ்டாண்டு சென்சார் தான் செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நம்ம கியர் பைக் வந்தால் நமக்கு வந்து சென்சார் வந்து கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் சென்சார் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்டு போட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும். ஆனால் கியர் பைக்கில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட் கியர் போட்டால் மட்டும் ஆஃப் ஆகிடும். ஆனால் ஸ்கூட்டிங்கில் அப்படி கிடையாது, பைக்கே ஸ்டார்ட் ஆகாது. இந்த சைட் ஸ்டாண்ட் சென்சார் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலி கடிச்சிருக்கு. இந்த சைட் ஸ்டாண்டு போகக்கூடிய இந்த ஒயர் வந்து எலி கடிச்சிருக்கு. இதனால தான் வந்து வண்டி வந்து செல்ஃப் எடுக்கல. நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டு செல்ஃப் எடுக்க தான் செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்டு கட் ஆஃப் சென்சாருக்கு போகக்கூடிய 2 ஒயரில் வந்து ஒரு ஒயர் எலி கடிச்சிருக்கு. அந்த ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது கியர் பைக்காக இருந்தால் நம்ம ஈஸியாக ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் கியர் போட்டால் மட்டும்தான் ஆஃப் ஆகும், மற்றபடி பைக் ஸ்டார்ட் ஆகும். ஸ்கூட்டியில் பொறுத்த வரைக்கும் கியர் கிடையாதுல்ல, அதனால் வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. உண்டாக கடிச்சிருக்கு. இதில் செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிக்கர்லேயும் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா வந்து இக்னிஷன் லைன் வரல, இக்னிஷன் சுத்தமாக வரல. செல்ஃப் ஸ்டார்ட் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கடைக்கு வந்த வண்டி கிடையாது. வேறு ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துட்டு அவர் நண்பர் அது ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணாமல் நம்மகிட்ட எடுத்துகிட்டு வந்தார் ஹெல்ப்புக்காக. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அவர் பாவம் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். செக் பண்ணி பார்த்ததில் இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்சுது. BS6 பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக செக் பண்ணலாம். செக் பண்ணால் ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கீ ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணிட்டு பைக் பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். இப்போ பாருங்கள், வண்டி ஐட்லிங்கில் தான் இருக்குது. ஸ்டாண்டு போட்டோடனே ஆஃப் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் நமக்கு வந்து செல்ஃப் போட்டாலும் செல்ஃப் எடுக்காது, கிராங்க் ஆகவே இல்லை. அதே நம்ம ஸ்டாண்டை எடுத்துகிட்டு செல்ஃப் போட்டால் செல்ஃப் எடுத்துது. ஒரே ஒரு ஒயர், சின்ன ஒயர் கட் பண்ணதுனால இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அவன் நண்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மகிட்ட எடுத்துகிட்டு வந்துருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.